ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். 1.5 மணி நேரம் தாமதமாக நாம் ஆரம்பித்திருக்கிறோம். பொதுவாக ஒரு ஆர்டினேஷன் சர்வீஸ், ஒரு அபிஷேக ஆராதனை என்றால் 1 மணி நேரம் நான் வேதத்தை போதிப்பது வழக்கம். அதன் பிறகு ஒவ்வொருவருக்கும் தலையில கையை வைத்து, வேத ஒழுங்கு எப்படின்னு கேட்டா, மூப்பராகிய சங்கத்தார் உன் மீது கைகளை வைத்த போது உனக்கு உண்டான தீர்க்க தரிசனத்தை முன்னிட்டு நல்ல போராட்டத்தை போராடு. இதுதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதின வார்த்தை. மூப்பராகிய சங்கத்தார் தலைக்கு மேல கையை வச்சு அபிஷேகம் பண்ணும் போது தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரணும். ஆனா பொதுவா மரபின்படி ஒழுங்கின்படி கையை வைத்து அவர்கள் அர்ப்பணிப்பு செய்கிறார்கள். ஆனால் நாங்க வேதாகம முறையில தான் செய்யறது வழக்கம். 75 பேர் பட்டியலில் இருக்காங்க. ஒருத்தருக்கு 1 நிமிஷம் வச்சுக்கிட்டா கூட 75 நிமிஷம். அதை நினைத்து பார்க்கவே மலைப்பாக இருக்கிறது. வேத பிரசங்கம் பண்றது ஏதோ சம்பிரதாயத்துக்காக இல்ல, வரவேற்புற நன்றி உர தேசிய கீதம் பாடுற மாதிரி இது ஏதோ சம்பிரதாயம் சடங்கு அல்ல. ஏன் நாம் ஒரு தேவனுடைய செய்தியின் வைத்திருக்கிறோம்னா, கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டாதான் அங்க ஆசீர்வாதம் உண்டாகும். அது எந்த கூடுகையா இருந்தாலும் சரி, அது கல்யாணமா இருந்தாலும் சரி, அது வீடு பிரதிஷ்டையா இருந்தாலும் சரி, அது நிச்சயதார்த்தமா இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள் கூடி வருகிற கூடுகையில தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டாதான் ஆசீர்வாதம் புறப்பட்டு ஓடும். அதுக்கான தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசுறோம். சுருக்கமா கர்த்தர் எனக்கு சொன்ன 2 குறிப்புகளை மாத்திரம் உங்கள் முன்னால வைக்க விரும்புறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார் என்றார்கள். அப்போஸ்தலர் 3:4. நீங்கெல்லாம் ஊழியக்காரங்க, உங்களுக்கெல்லாம் நீங்கெல்லாம் பிரசங்கியார்கள், அதனால உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல இருந்து நீங்க பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. பேதுருவும் யோவானும் ஒரு பிறவி சப்பானி அல்லது பிறந்ததுல இருந்து நடக்க முடியாத ஒருவன், பொருளாதாரத்துல நலிந்து போனவன், பிச்சை கேட்டுதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து அவன் இவங்களை பார்க்கவே இல்லை. என்ன அவன் என்ன செஞ்சான்? என்ன கேட்டான்? பிச்சை கேட்டான். அவ்வளவு. இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, வசனம் சொல்லுவாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பிச்சை கேட்டான். ஏதோ 10 பைசா கிடைக்கும், 1 ரூபாய் கிடைக்கும், 2 ரூபாய் கிடைக்கும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான். பெருசா ஒன்னும் அவன் எதிர்பார்க்கல. பெரிய உதவி கூட எதிர்பார்க்கல. பண உதவி கூட பெரிய உதவி எதிர்பார்க்கல. யாரோ இந்த நிலையில ஒருத்தர் வந்தா நம்ம என்ன செய்வோம்? 1 ரூபாய் கொடுப்போம், மிஞ்சி போனா ஒரு 10 ரூபாய் கொடுப்போம் இல்லையா? அதுவும் தேவ ஆலய வாசல்ல. அவனுக்கு நம்ம கிட்ட கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? கடந்து போயிட்டு இருக்காங்க, 100 கணக்கில் 1000 கணக்கில். அவன் பொதுவா கேட்கறான், நம்ம கூட குறிப்பிட்டு கேட்கல. ஒரு 2 ரூபாயோ ஒரு 10 ரூபாயோ போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். எங்களை நோக்கி பார். பொதுவா நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பண்ணுவாருன்னா, என்ன நோக்கி பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. நம்ம அப்படிதான் பிரசங்கம் பண்ணிருப்போம். ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணும் போது, அல்லது ஒரு பிரச்சனையின் தீர்வுக்காக ஜெபிக்கும் போது, ஒரு அற்புதத்துக்காக ஜெபிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? பிரசங்கத்துல என்ன சொல்றோம்? ஜெபிக்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்றோம்? என்ன நோக்கி பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. ஆனால் இங்கே 2 படிக்காதவர்கள், 2 மீன் பிடிக்கிறவர்கள், 2 நாட்டுப்புறத்தான்கள். கலிலேயா என்பது நாட்டுப்புறம், கிராமங்கள் அடங்கிய பகுதி. யூதேயாவில எருசலேம் என்பது மெத்த படித்தவர்கள் வாழ்கிற இடம். படிப்பாளிகள், பெரிய மேதைகள், அதிகார வர்க்கம் வசிக்கின்ற இடம் எருசலேம். பெரிய மதத்தையே கரைத்து குடித்தவர்கள், வேத வல்லுநர்கள் இருக்கிற இடம். அங்க 2 படிக்காதவங்க, 2 பழைய முன்னாள் மீனவர்கள், கிராமத்தான்கள். அதுல ஒன்னும் பெரிய இவர்கள் வீராதி வீரர்கள் இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு 50 நாளுக்கு முன்னதான் அல்லது 60 நாளைக்கு முன்னதான், அதிகபட்சம் 2 மாசம் அதுக்கு முன்னாலதான் இதுல பேதுருன்னு ஒருத்தர் இருக்காரு.
அவர் வந்து இயேசுநாதர்னா ஒருத்தர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர். இயேசுவைய மறுதலித்தவர், சபித்தவர். மறுதலித்தவர் மட்டுமல்ல, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார். அப்பேற்பட்ட பேதுரு வந்து சொல்கிறான், யோவானோடு சேர்ந்து கொண்ட, எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம சொல்றது ஒண்ணும் தவறு அல்ல. என்ன நோக்கி பார்க்காத, எங்களை நோக்கி பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. என்ன ஊழியக்காரனை நோக்கி பார்க்காத, இயேசுவை நோக்கி பாரு என்று சொல்வது தவறல்ல. ஆனா இப்படியே சொல்லி கொண்டிருந்தால் இந்த தேசத்தை நம்மால சந்திக்க முடியாது. எத்தனை நாளைக்குதான் என்ன நோக்கி பார்க்காத, இயேசுவை நோக்கி பாரு? அவன் எங்க இருந்து இயேசுவை நோக்கி பார்ப்பான்? நம்ம தான் கண்ணுக்கு தெரியும், நம்மளதான் நோக்கி பார்ப்பான். ஆனால் இவர்கள் தைரியமாய் சொன்னார்கள், எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார். நம்ம அடுத்த நிலைக்கு போனோம். ஏன் இங்க வந்திருக்கிறோம்? ஏதோ ஒரு சான்றிதழ், ஒரு மனித அங்கீகாரம், ஒரு சபையின் அங்கீகாரம், ஒரு ஸ்தாபனத்தின் அங்கீகாரம், ஒரு அரசாங்கத்தில் அங்கீகாரம், அதை பெறுவதற்கு மட்டுமா வந்திருக்கிறோம்? இல்லை. ஏதோ மூத்த ஊழியர்கள் வந்து கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார்கள் என்றால் வந்திருக்கிறோம்? இல்லை. அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். ஹைஸ்கூல்ல இருக்க கூடாது, காலேஜுக்கு என்னைக்கு போறது? அடுத்த நிலைக்கு நாம் உயர வேண்டும். அடுத்த நிலைக்கு நாம் உயர்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இனிமே நாம சொல்ல போறோம், ஆத்துமாக்களை பார்த்து என்ன நோக்கி பார், என்ன நோக்கி பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரப்போகிறது. அந்த விசுவாசத்தை நமக்குள்ள அனல் மூட்டி எழுப்புறதற்காக தான், முடுக்கி விடுறதுக்கு தான், தூண்டி விடுறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். ஏதோ ஊழியர்கள் கூடணும், சந்தோஷம்தான். நாம வந்து இது ஒரு பெரிய ஊழியர்கள், இத்தனை ஊழியர்கள் ஒன்றாக கூடுவது ஒரு பெரிய அரிதான நிகழ்வு தான். நான் அதை நிச்சயமாய் பாராட்டுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம், இவர்கள் சொன்னார்கள், எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல அப்படின்னா அவன் வந்து கஷ்டப்படுறான்னு அர்த்தம் இல்ல. எல்லாம் அவர்கள் உண்டாயிருந்தது என்று நம்ம படிக்கிறோம். கூடுதலாக இருந்த வீடு, சொத்து சொகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, வித்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு குறையும் அங்க இருக்கல. பாக்கெட்ல அப்ப பைசா எடுத்துட்டு போல அவங்க. என்ன, அப்ப கிரெடிட் கார்டும் கிடையாது, டெபிட் கார்டும் கிடையாது, ஏடிஎம் கார்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா வந்து பையில பணம் கொண்டு போல, மறந்திருக்கலாம் அல்லது அந்த பழக்கம் இல்லாம போயிருக்கலாம். ஏன்னா கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது காசை எடுத்துட்டு போக முடியும், அந்த பழக்கம் இருந்திருக்கலாம். அதனால காசு எடுத்துட்டு வரல. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்கள். இது அற்புதங்களை செய்யும் சக்தி என்கிற வரம். இத வந்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9 வரங்கள் பட்டியல நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த அற்புதங்களை செய்யும் சக்தி எல்லாருக்கும் வேலை செய்யுமா? அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அற்புதங்களை செய்யும் சக்தி சிலருக்கு வேலை செய்யலாம், சிலருக்கு வேலை செய்யாம போகலாம். எல்லா ஊழியக்காரர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஏன்னா வேதம் சொல்கிறது, என் ஊழியக்காரர் மேல என் ஊழியக்காரிகள் மீது என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். எல்லா ஊழியக்காரர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், அதுக்கு உத்தரவாதம் உண்டு. வியாதி அதே போல மூப்பர்கள் வந்து எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அவனுக்கு சுகம் கிடைக்கணும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். நாம வியாதியை நாம் ஜெபம் பண்ணி வியாதி சுகமாகும் என்பதற்கு உத்தரவாதம் உண்டு. ஆனா அற்புதங்கள் எல்லாராலும் நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் வேதத்துல சொல்லப்படல. அப்படி சொல்றதுனால நீங்க தவறா எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன இப்படி இப்பதான் சொன்னாரு, தூக்கி விட்டாரு, இவன் கொஞ்சம் கீழே தள்ளுறாருன்னு நினைக்க கூடாது. என்ன அவங்க என்ன நடந்துச்சு? அவனை சுகமானா, பிறவி சப்பானி துள்ளி குதித்து எழுந்து ஓடி பாடி துதித்தான். ஆனால் அதுக்கு என்ன காரணம் அவர்கள் சொல்கிறார்கள்? 16ஆம் வசனம் படிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவரால் உண்டாகிய விசுவாசமே. 16ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி எல்லாம் சொல்லுங்க. அவரால் உண்டாகிய விசுவாசமே இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. விசுவாசமே அப்படின்னு ஒரு அழுத்தி சொல்லப்பட்டிருக்க.
விசுவாசமே இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. பேதருக்குள்ள இருந்த விசுவாசம் யாருக்குள்ள வந்துச்சு? அந்த பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த அந்த சப்பானிக்குள்ள வந்தது. அது அவனுக்கு ஒரு உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரை ஒரு சுகத்தை உண்டாக்கியது. நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த வசனம் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை ரொம்ப கவனிச்சிருக்க மாட்டோம். நான் அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். 2 பேதுரு 1 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். எல்லாரும் சொல்லுங்க, வழங்குங்கள். எல்லாரும் சொல்லுங்க, வழங்குங்கள். எதை வழங்கணும்? விசுவாசத்தை. அதோடு 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க. விசுவாசத்தை மற்ற அதோடு 7 காரியங்களை. உங்கள் விசுவாசத்தை நீங்க கூட்டி வழங்குங்கள். விசுவாசத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா? முடியும். நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய விசுவாசத்தை நம்ம தூண்டி விட முடியும். நாம் பேசுற வார்த்தைகள் மற்றவர்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்ட முடியும். அவர்கள் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதனாலதான் என்னை நோக்கி பார்ன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரே ஒரு தகுதி இருந்தா போதும். என்ன தகுதி? விசுவாசம் இருந்தா போதும். யார் மேல விசுவாசம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இருந்தா போதும். என் பேர் மேல நான் விசுவாசம் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏன்னா என் பேர்ல 1000 ஓட்டம் இருக்கு. ஸ்தாபனத்து பேர் மேல நான் விசுவாசம் வைக்க முடியுமா? அதுலயும் குறைகள் இருக்கிறது. அப்போ எது மேலதான் என் ஊர் பேர் மேல நான் விசுவாசம் வைக்க முடியுமா? எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது இந்த உலகத்துல. புகழ்பெற்ற பெயர்கள், செல்வாக்கு மிக்க பெயர்கள். சில பேரை சொன்னாலே சில இடங்கள்ல காரியம் நடந்துருது. சில ஆபீஸ்ல போய், சில அரசு அலுவலகத்துல போய் சிலர் பேரை சொன்னாலே விஷயம் நடந்துருது. அப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த பேரிலும் ஏதாவது குறைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எந்த குறையும் இல்லாத முழுக்க முழுக்க நிறைவுள்ள ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். நம்ம பேரையே எப்பவும் தூக்கிட்டு அலையக்கூடாது. நம்ம பேரு நமக்கு தேவை. எதுக்கு? அடையாளத்துக்கு. என்ன நீங்க எப்படி சொல்ல முடியும்? பிரைட் கென்னடின்னு சொன்னாதான் என்ன தெரியும். இல்ல எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் கருப்பா வந்தாரு, இதான் இந்தியாவில தான் பாதி பேர் கருப்பாச்ச. எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி அடையாளம் காட்டுறது? ஒல்லியா வந்தாரு, ஒல்லின்னு சொல்ல முடியாதோ? இப்ப தடிச்சிட்டோம். சரி, ஏதாவது ஒரு அடையாளம் சொல்றோம். இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு. பேரு அடையாளத்துக்கு தான். ஸ்தாபனம் எதுக்கு? ஒரு பேர் வைக்க வேண்டியிருக்குது. என்ன பண்ண? ஒரு பேர் வைக்க தான் வேண்டியிருக்கு. ஸ்தாபனம்னா அதுக்கு அரசு சில நிர்வாக விஷய காரணங்களுக்காக, நடைமுறை வசதிக்காக ஒரு பேர் வைக்க வேண்டியிருக்கு. அரசாங்கத்தினுடைய சட்டத்துக்காக ஒரு பேர் வைக்க வேண்டியிருக்கு. ஸ்தாபனத்தின் பேர் அல்ல, சபையினுடைய பேர் அல்ல, இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் மேல. அந்த பேரை சொன்னா வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கித்தான் ஆகணும். அந்த பேருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. சமீபத்துல ஒரு மொழிபெயர்ப்பு ஹிந்தியில பைபிளை மொழிபெயர்ப்பதற்கு ஒரு மொழிபெயர்ப்பு, புதுமையான மொழிபெயர்ப்பை செய்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்துனாலே தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இந்தியாவில் உள்ள பொதுமக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அந்த பேரை. ஏதோ வெள்ளக்காரன் கடவுள், வெளிநாட்டு மதம் கடவுள் நினைக்கிறாங்க. அதனால அந்த பேரை கொஞ்சம் மாத்திருவோம். ஹிந்தியில பலி ராஜா, இயேசு கிறிஸ்துவ பலியான, தன்னையே சிலுவையில பலியாக்கி கொண்ட ராஜா என்கிற அர்த்தத்துல பலி ராஜா என்று பேரை வைத்து விடுவோம் என்று முடிவு செய்து அவர் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு எல்லா ஒழுங்குகளும் செய்தார்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரிடத்திலே, ஒரு மூத்த ஊழியக்காரர், ஒரு மிகப்பெரிய முதிர்ந்த மிகப்பெரிய ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பெரிய மிஷனரி இயக்கத்தினுடைய தலைவரிடத்துல ஆலோசனை கேட்டார்கள் வெளிநாட்டில இருந்து. ஐயா, நாங்க இப்படி அந்த ஈசு மசி, இந்தியில ஈசு மசி, ஹிந்தி பைபிள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேரை தான், அத பலிராஜா என்று நாங்க பேரை மாத்தி
மொழிபெயர்க்கட்டுமா என்று கேட்டபோது அவர் ஒரு ஆலோசனை சொன்னார், ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? சரி, பலிராஜா என்று நீங்க பேர் வைக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா அது ஒரு தடவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கன்னா, யாராவது ஒரு பிசாசு பிடிச்சவனை பார்த்து பலிராஜாவின் நாமத்தினால புறப்பட்டு போன்னு சொல்லுங்க. அந்த பிசாசு புறப்பட்டு போயிடுச்சுன்னா நீங்க ஹிந்தி பைபிள்ல ஈசு மசின்றத பலிராஜான்னு மாத்திருங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அந்த பைபிளை நானே வாங்கிக்கிறேன். என்னுடைய சபைகளை, என்னுடைய ஊழியத்துல நானே அதை விநியோகம் பண்றேன், ஆதரிக்கிறேன்னு சொன்னாரு. அதோட அந்த முயற்சி அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஐயா, இந்த பேர் என்ன, பலர் பலவிதமா இந்த பெயரை குறித்து நினைக்கலாம், தவறாக பேசலாம், புரிந்து கொள்ளலாம். ஆனால் 100க்கு 100 நம்பிக்கைக்குரிய ஒரு பேர் இருக்கிறது என்றால், எந்த பேரும் ஏமாற்றம், எந்த பேரை நம்பினாலும் ஏமாந்து விடலாம். அது ஒரு எந்த மனிதனுடைய பெயராக இருக்கலாம், எந்த நிறுவனத்தினுடைய பெயராக இருக்கலாம். எந்த பேர் மேல் நம்பிக்கை வைத்தாலும் ஏமாந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரே ஒரு பேர் மேல் நம்பிக்கை வைத்தால் மாத்திரம் நமக்கு ஏமாற்றமே கிடையாது. இயேசு கிறிஸ்து என்கிற பெயரே அல்லாமல் வேற நாமம் இந்த வானத்தின் கீழே பூமி எங்கிலும் கட்டளையிடப்படவில்லை. அந்த பேரை மேல கண்ணை மூடிட்டு நீ நம்பிக்கை வச்சா போதும். நீ யார பார்த்து சொல்லலாம், என்ன பார், என்ன பார். உனக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், ஆள்பலம் இல்லாம இருக்கலாம், பெரிய அளவுல பரிசுத்தம் இல்லாம இருக்கலாம், பெரிய உபவாச வாழ்வர்கள், குருட்டுத்தனமான அசைக்க முடியாத உறுதியான ஆணித்தனமான நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்துச்சுன்னா நீ யாரையும் பார்த்து சொல்ல முடியும், என்ன நோக்கி பார். அந்த விசுவாசம் உன்னிலிருந்து அவனுக்குள்ள பாய்ந்து அவன் வாழ்க்கையில ரட்சிப்பை உண்டு பண்ணும், விடுதலையை உண்டு பண்ணும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, விடுதலை அற்புதம் நடந்த பிறகு சொன்னாங்க, எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன. அப்புறம் அவங்க சொன்னாங்க, 12ஆம் வசனத்துல சொன்னாங்க, எங்கள் சுய சக்தியினாலாவது அற்புதம் நடந்து போச்சு. பிறவி சப்பானி நடந்துட்டான். ஜனங்கள்லாம் இவங்க கிட்ட ஓடி வராங்க, 2 பேருக்கிட்டையும், பேதுருக்கிட்டையும் யோவான்கிட்டையும். இப்ப சொல்றாங்க, எங்க சுய சக்தியாலாவது சுய பக்தியினாலாவது நடந்து விட்டது என்று எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன. இப்ப சொல்றாங்க, எங்களை நோக்கி பார்க்காதீங்க. பொதுவா மனித சுபாவம் என்ன தெரியுமா? ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்றதுக்கு மனிதன் என்ன செய்வான்? தயங்குவான். என்ன, குழந்தைய பெத்துறாங்க அம்மாவும் அப்பாவும். நான் பொதுவா பேசுறேன் மனித சுபாவத்தை. 3 வயசாகும் ஸ்கூல்ல கொண்டு தள்ளிடலாம், 4 வயசாகும் பொறுப்பை என்ன செய்யறாங்க, பெற்றோர் ஆசிரியர்கள் தலையில கொண்டு கட்டிடுறாங்க, டீச்சருங்க ஸ்கூல் தலையில கொண்டு கட்டிடுறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசானோன்னு என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துடணும், அப்போதான் இவன் அடங்குவா. இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கால் கட்டு. இவனை அடக்கிறதுக்கு ஒருத்தி பறக்காமல என்ன செய்யறாங்க, பொறுப்பை கொண்டு போய் ஒரு பொண்ணு கையிலயோ ஒரு பையன் கையில கொடுத்துடுறாங்க. இன்னும் சிலர் ஊழியக்காரர் கையில கொடுத்துடுறாங்க. என்ன, நீங்க தான் என்ன பண்ணணும், என் பிள்ளைங்களை சீர்படுத்தணும். ஊழியக்காரர் நீங்க 40 நாள் உபவாசம் இருந்து என்ன அப்படி உயிரோட இருந்தீங்கன்னா, 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு என் பிள்ளைங்களை கொஞ்சம் சரி பண்ணுங்க, நான் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்யறேன், நிம்மதியா இருக்கிறேன் என்று என்ன செய்யறான் மனிதன். என்ன செய்யறான், பொறுப்பை கொண்டு போய் யார் தலையிலையா தள்ளி விடுறான். ஆனா இங்க பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு 2 ஊழியக்காரர்கள் தயாராக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா மனுஷன் சொல்றான், நான் நினைச்சேன், அப்பவே நான் கூட சொன்னேன், என்னாலதான் நடந்துச்சு. அதுல ஒண்ணு என்னாலதான் நடந்துச்சுன்னுவா, இல்லைன்னா என்னாலையும் நடந்துச்சு, எனக்கும் அதில் பங்கு இருக்கிறது, நானும் சொன்னேன், நான் தான் அந்த பாஸ்டர்ட்ட போனேன், நான் தான் அந்த சபைக்கு போனேன், அதனாலதான் அற்புதம் நடந்துச்சு. மனிதனுடைய சுபாவம் என்ன, பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனம் இருக்காது. ஆனால் அதற்கான ஒரு நல்லது நடந்தா அதற்கான பாராட்டை தான் பெற்றுவிட வேண்டும் என்று மனிதன் துடிப்பான். ஆனால் இங்க ஒரு அற்புதம் நடந்த போது அவர்கள் சொன்னார்கள், எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன, எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன, அவர் செஞ்சாரியா, இப்ப என்ன நோக்கி பார்க்காத, நீ இயேசுவை நோக்கி பாரு. எப்ப சொல்லணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், முதல்ல சொல்லணும், என்ன நோக்கி பாருன்னா சொல்லணும் முதல்ல. ஏன்னா அவனுக்கு இயேசுவை நோக்கி பாருன்னா, எங்க இருக்காரு இயேசு, அவன் எங்க நோக்கி பார்ப்பான், அவனுக்கு தெரியாது.
ஆனா அற்புதம் நடந்த பிறகு, ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு சொல்லணும், என்ன நோக்கி பார்க்காத, இயேசுவை நோக்கி பாரு, இயேசுவை நோக்கி பாரு. நீ என் மூலதான் ரட்சிக்கப்பட்ட, எனக்கு என்கிட்ட தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். நான் உன்னை இடுப்பை விட்டு கீழே இறக்கவே மாட்டேன், உன்னை எங்கே அனுப்ப மாட்டேன். என் மூலதான் ரட்சிக்கப்பட்ட, என் கூட தான் இருக்கணும். நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், நான் தான் உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் சுகம் வாங்கி கொடுத்தேன், என்னாலதான் நீ நல்ல ஆசீர்வாதமா இருக்க, கடைசி வரை நீ என் கூட தான் இருக்கணும், என்னதான் பார்த்துட்டு இருக்கணும் என்கிற எண்ணம் அவ்வளவு பக்குவப்பட்ட எண்ணம் அல்ல, முதிர்ந்த எண்ணம் அல்ல. இன்னும் நம்ம மேல போகணும். ஏன்னா பிள்ளைய பெத்துட்டா போ போ, பள்ளிக்கூடத்துக்கு போ போ, காலேஜுக்கு போ, வேலைக்கு போ, கல்யாணம் கட்டு, நீ உன் குடும்பத்தை உருவாக்கி துரத்தி விடுறோம். அது மாதிரி துரத்தி விடணும். போ, நீ என்ன மூலம் விடுதலை பெற்றிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சுகம் பெற்றிருக்கலாம், என் மூலியத்துக்கு வந்திருக்கலாம், போ போ, வெளியே போ, தேசத்தை ஆதாயம் பண்ணு, துரத்தி விடும். என்ன பார்க்காத, இயேசுவை பாரு. உங்களையே ஒரு புள்ள பார்த்துட்டு இருக்குது, சரி 6 மாசம் நீங்க பாப்பீங்க, 1 வருஷம் வரைக்கும் உங்க பிள்ளை உங்களையே பார்த்துட்டு இருந்தா சந்தோஷப்படுவீங்க. வயசு என்னாச்சு, 25 வயசு ஆச்சு, என்ன பண்ணுது, என்னையே பார்த்துட்டு இருக்கியா உட்கார்ந்து அப்படின்னா என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய வேதனை. அதனால நம்ம விசுவாசிகளை நம்ம வளர விடணும். 2வது இன்னொரு குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிற நேரம் கடந்து போகிற அப்படின்னால, 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகோதரரே, முதல் வசனம் படிங்க. முதல் வசனம் அப்படிதான் போட்டிருக்கா அம்மா பைபிள்ல, எல்லாரும் பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கா. 1 கொரிந்தியர் 11:1. நான், எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். பவுல் என்கிற மனிதனால் சொல்ல முடிந்தது, ஒரு சவால் விட முடிந்தது, என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இது ஒரு நாம் சொல்ல வேண்டிய ஒரு ஜனங்க முன்னால வைக்க வேண்டிய ஒரு சவால். மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய சுயசரிதையில் எழுதினார், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்வதில்லை. இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மட்டும் கிறிஸ்தவர்களை போல வாழ ஆரம்பித்தால் இந்தியா கிறிஸ்தவ நாடாவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று மகாத்மா காந்தி அவர்கள் எழுதி வைத்து விட்டு தான் போயிருக்கிறார். அவருடைய சுயசரிதையில் இது இருக்கிறது. நம்ம இன்னும் என்ன பின்பற்றாத, நான் குறைவுள்ளவன், நான் பலவீன பாண்டம், என்ன பின்பற்றாத, இயேசுவை பின்பற்றுன்னு சொல்லலாம், கொஞ்ச காலம் சொல்லலாம், சதா காலமும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அடுத்த நிலைக்கு நம்ம போகணும், அடுத்த உயரத்துக்கு நாம் போகணும். நாம் சொல்ல வேண்டும், இனிமேல் நாம் சொல்ல வேண்டும், நம் தேசத்து மக்களை பார்த்து சொல்ல வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்ன நீங்க பின்பற்றுங்க. என் கிராமத்து மக்களே, என் தெரு மக்களே, என் விசுவாச மக்களே, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி நம்ம வர வேண்டும். அப்படி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணத்தை மட்டும் நான் தொட விரும்புகிறேன். அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. எல்லாரும் சொல்லுங்க, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி. இதை இன்னைக்கு பாஷையில சொல்றதா இருந்தா, நான் சுயநலம் உள்ளவனா இராமல் பிறர் நலம் நாடுகிறேன். பவுல் என்ன சொன்னா, நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாப்பிடக்கூடாதா, பட்னி கிடக்கணுமா, ஊழியக்காரன் பட்னி கிடக்கணுமா, ஊழியக்காரன் தூங்க கூடாதா, ஊழியக்காரனுக்கு ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னா அப்படி அர்த்தம் அல்ல. சுயநலம்
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவர்களை பாதிக்கிற, மற்றவர்கள் நலத்தை பாதித்து தான் மட்டும் நலமா இருக்கிற ஒரு நிலைக்கு தான் சுயநலம்னு பேரு. ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான உடனே பிசாசு வந்து சொன்னா, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரா? எவ்வளவு பெரிய சவால். இயேசு கிறிஸ்து கிட்ட முதல் முறையா பிசாசு வந்திருக்கிறான். அவர் மனிதனா பிறந்த பிறகு, மனிதனா ஞானசானம் எடுத்து அவர் அபிஷேகம் பெற்று உபவாசித்து ஜெபிச்ச பிறகு பிசாசு முதல் முறையா வந்திருக்கிறான். முதல் சவால் என்ன விடுறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லெல்லாம் பசிக்குதிப்போம். இருக்கிறது வனாந்தரத்துல, ஒன்னும் கிடைக்காது, ஒட்டி கூட கிடையாது. அதனால என்ன சொல்றான், கல்லதை அப்பமாக்கி சாப்பிடும். ஆண்டவர் சவாலை ஏற்றுக்கொண்டாரா? அவர் என்ன சொன்னாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். தனக்கு பசி, தன்னுடைய தேவை, அவர் ஒரு அற்புதத்தை செய்து கொள்ளவில்லை. ஆனா அவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார். யோவான் 2ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாம் தெரியும். எல்லா கல்யாண வீட்லயும் அநேகமா அதை தான் பிரசங்கம் பண்ணுவோம், அல்லது அதை நினைவு கூறாமல் இருக்க மாட்டோம். அந்த கல்யாண வீட்டுல பசிக்கு கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, திராட்சை ரசம் தான் இல்ல. நம்ம ஊர்ல பாயாசம் மாதிரி அங்க திராட்சை ரசம். புசிப்பதற்கு அங்க இருக்கிறது, கல்யாண வீட்டுல எல்லாம் இருக்குது. ஆனா அருந்துவதற்கு பாயாசம் மாதிரி, அருந்துவதற்கு அதுக்கு ஒரு முக்கியமான, கல்யாண வீட்டுல அங்க இங்க பாயாசம் மாதிரி, அங்க அதை விட முக்கியமான கௌரவமான ஒரு காரியம் திராட்சை ரசம். திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. ஆனா மற்றவர்கள் நலம் என்று வந்தபோது அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்தார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தது எதற்காக? சுயநலத்திற்காக அல்ல, பிற நலத்திற்காக அற்புதங்களை செய்தார். அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு, தன்னுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா மற்றவர்களுக்காக அவன் உதவி செஞ்சான். ஏழைகளுக்கு அவன், நீங்க யோபனுடைய புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, சப்பானிக்கு காலாயிருந்தேன், ஏழைகளுக்கு, திக்கட்ட பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு உதவி செய்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். உதவிலாம் செஞ்சான். ஆனா வேற யாருக்காக அவன் ஜெபம் பண்ணதே கிடையாது. வேற யாருக்காகவும் பலி செலுத்தினதாக யோபினுடைய புஸ்தகம் முழுவதிலும் 42 அதிகாரத்திலும் எங்குமே குறிப்பு கிடையாது. நான் உதவி செஞ்சேன், கண்ணுல கால் இல்லாதவனுக்கு காலா இருந்தேன், அப்ப தகப்பன் ஏழைகளுக்கு தகப்பனா இருந்தேன், ஏழைகளுக்கு உதவி செஞ்சேன்லாம் சொல்றான். ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டும்தான் அவன் ஜெபம் பண்ணான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டும்தான் பலி செலுத்தினான். ஆனா கர்த்தர் அவனை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்ல விரும்பினார். கர்த்தர் அவனை அடுத்த நிலைக்கு உயர்த்த விரும்பினார். முதல்ல யோபுவுக்கு என்ன சொன்னாரு, நீ யோபு தன் சிநேகிதருக்காக பலி செலுத்த வேண்டியதாயிற்று. தன் சிநேகிதருக்காக அவனுடைய எல்லைகள் விரிவானது. அதுக்கப்புறம் தான் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், எத்தனை பிரசங்கம் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால இன்னும் மற்றவர்கள் நலன் மேல இருக்கக்கூடிய அக்கறை இன்னும் விரிவடையணும். அதுக்காக நம்ம நம்மையே வருத்தி கொள்ள வேண்டும் என்கிற அப்படி ஒரு கருத்துல நான் இதை சொல்லவில்லை. அதுக்காக நம்ம பட்டினி கடந்து, நம்ம தூங்காம இருந்து, நம்ம உடல் நலத்தை கெடுத்து, நம்முடைய குடும்பத்தை கஷ்டத்துல வேண்டுமென்றே போட்டு, நம்ம குடும்பத்துல கஷ்டப்படுத்தி மற்றவர்களுக்காக நாம் சேவை பண்ண வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அர்த்தத்துல நான் சொல்ல வரல. எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு அதுல மகிமை இருக்குமான்னு பார்க்கணும் முதல்ல. 2வது, ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களா, ஜனங்களுக்கு இதுல நன்மை இருக்குமான்னு பார்க்கணும். இந்த 2 தான். 3வது தானா வந்துடும். இந்த 2 இருந்தாலே 3வது தானா வந்துடும். ஜாய் என்பதற்கு ஆங்கிலத்துல ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்வார்கள். ஜாய்னா சந்தோஷம் அர்த்தம். JOY. சிலருக்கு ஜாய்னு நம்ம பேர் வச்சிருப்போம், இங்க இருந்தாலும் இருப்பீங்க. ஜாய்னா JOY, ஜாய்னா சந்தோஷம். சந்தோஷத்துக்கு ஒரு ஜேனா ஜீசஸ் ஃபர்ஸ்ட், ஓனா அதர்ஸ் நெக்ஸ்ட், அப்புறம் ஒய்க்கு யூ லாஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் இடம், மத்தவங்களுக்கு 2வது இடம், உனக்கு கடைசி இடம்.
அப்படி உன் வாழ்க்கையை நீ வைத்துக் கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரபலமான வாசகம் அது. அது போல என்ன செஞ்சாலும், ஊழியத்துல என்ன செஞ்சாலும், என்ன ஒரு முயற்சி செஞ்சாலும், என்ன ஒரு திட்டம் தீட்டினாலும் என்ன செய்யணும்? இது மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுமா, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களா என்று அந்த ஒரு மனப்பான்மை இருந்தாலே போதும். என் நலத்தை விட பிற நலம் எனக்கு முக்கியம் என்கிற சிந்தை இருந்தாலே போதும் நாம் சொல்ல முடியும், என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்று போவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி நமக்கு வந்து விடுகிறது. ஆக என்னுடைய அருமையான உடன் ஊழியர்களே, உங்களை கர்த்தர் இந்த 2 காரியங்களுக்கு அழைக்கிறார். என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்துக்கு நீங்க வரும்படியாய் உங்களை அழைக்கிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று மற்றவர்களை அழைக்கக்கூடிய அந்த உயரத்திற்கு நீங்கள் வரும்படியாய் உங்களை அழைக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நான் எத்தனை நாள் ஐயா என்ன பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? எத்தனை நாள் தான் இப்படியே நான் இருக்க முடியும்? ஆண்டவரே, நான் இனிமே நான் சொல்லட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இனிமே நான் சொல்லட்டும் ஜனங்களை பார்த்து, என்ன நோக்கி பார். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உனக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், உன் மேல ஒரு குருட்டுத்தனமான, ஒரு ஆணித்தனமான உறுதியான நம்பிக்கை எனக்கு வரட்டும். ஆண்டவரே, அதை நான் மற்றவர்களுக்குள்ள கொண்டு போகட்டும், மற்றவர்களுக்கு வழங்கட்டும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் உண்மையா ஜெபம் பண்ணுவோம், வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுவோம். ஓ ரபா கலபர கலபத ரப சதர லபத ரபா சந்தர பலத ரபல சகதர மனம. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆண்டவரே, நான் சாபனத்தை நம்புறதை விட உம்மை அதிகமா நம்புவையா. நான் விசுவாசிகளை நம்புறதை விட உண்மை அதிகமா நம்புவேன் ஆண்டவரே. வேற அரசாங்கத்தை நம்புறதை விட உண்மை அதிகமா நம்புவேன் ஆண்டவரே. ஜனங்களை நம்புறதை விட, பணத்தை நம்புறதை விட, சொத்தை நம்புறதை விட, மற்ற காரியங்களை நம்புறதை விட உண்மை அதிகமா நம்புவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு நான் வழங்குவேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாம் ஜெபம் பண்ணுவோம், உண்மையா ஜெபம் பண்ணுவோம், உள்ளத்தின் ஆழத்துல உண்மையா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை பேதுருக்களாக பயன்படுத்துவார், யோவான்களாக பயன்படுத்துவார். ஆண்டவரே, ஜனங்களை பார்த்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதி எனக்கு தார ஆண்டவரே. எனக்கு 1000 தேவை இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதை விட அதிகமா யோபு போல அவனுக்கே இன்னும் வியாதி சுகமாகல, இன்னும் அவனுடைய கஷ்டமே இன்னும் தீரல. அந்த நிலையில முதல்ல தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினான். நல்ல நிலையில இருந்த தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினான். எந்த இதையும் இழக்காத தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினான். சுகத்தோட இருந்த தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினான். அப்போதுதான் கர்த்தர் யோபனுடைய சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தாவே, அந்த ஒரு எனக்கானவைகளை விட பிறனுக்கானவைகளை நாட. ஹalleluya. ஆண்டவர், என்னுடைய சுயநலத்தை மாத்திரம் கருதாமல் பொது நலத்தை அதிகமாய் கருத அப்படிப்பட்டதான ஒரு மனப்பான்மை எனக்கு தார், அப்படிப்பட்டதான ஒரு சிந்தை எனக்கு தார். ஓ ரகலபர கதனமர. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை இந்த 2 உயரமான அனுபவங்களுக்கு கொண்டு செல்லும்படியா யாராவது ஒருத்தர் சுருக்கமா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க.